நமது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள், அதுபோல ஒன்றியங்களை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள், பிற அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் சந்திக்கப்பட்டது. உண்மைதான, புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அவர் எதன் அடிப்படையில அந்த விதிகளை எல்லாம் அமைச்சாரோ அதான் உயிரோட்டம், அதான் அதனுடைய நியூக்ளியஸ அந்த சட்டத்திட்டங்கள் தான் தலைவர் உருவாக்கியது. அதை மாற்றி தங்களுக்கு ஏற்ப யாரும் போட்டியிட முடியாமல் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதுதான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேறியதற்கு காரணம். புரட்சி தலைவர் காலத்துல யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம், அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் விதி. அதை மாற்றி பொதுச் செயலாளருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் ஆதரவு வேணும் அப்படி இப்படின்னு மாற்றி யாரும் போட்டியிடாமல் செய்திருப்பதுதான் அண்ணன் பழனிசாமியுடைய இந்த திருவிளையாடல். ஆக 2017 எதற்காக எங்களை வெளியேற்றினார்கள்? அவர்கள் முறையாக ஆட்சி செய்ய வேண்டும், அம்மாவின் வழியிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னதால் எல்லோரும் சேர்ந்து கொண்டு டெல்லியின் பெயரை சொல்லி ஏமாற்றி எங்களை வெளியேற்றிருக்கிறார்கள். காலம் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்க. டெல்லியின் பெயரை சொல்லி பழனிசாமி டிடி விஜயன் இருந்தால் டெல்லி எங்கள் ஆட்சியை தொடர விடாது என்று சொல்லி எங்களை அன்றைக்கு வெளியேற்றினார்கள். ஏப்ரல் 17 நினைக்கிறார். காலம் அந்த சுழற்சியில பழனிசாமியை நீக்கினால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கோ அல்லது உங்கள் இயக்கத்திலே இணையம் என்கிற அளவிற்கு கடந்த 8 ஆண்டுகளாக எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சோதனைகள், தேர்தல் பின்னடைவுகளை எல்லாம் தாங்கி இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 75 வருட கட்சிக்கும் 50 வருட கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை கொண்டுள்ள இயக்கமாக இன்றைக்கு தொண்டர்கள் செல்வாக்கோடும் மக்களின் அபிமானத்தோடும் விளங்கி வருகிறது என்றால், என்னோடு இருக்கின்ற புரட்சி தலைவர் காலத்திலிருந்தும் சரி, அம்மா அவர்கள் காலத்திலிருந்தும் இருக்கின்ற அன்றைக்கு தொண்டர்களாக இருந்து படிப்படியாக நிர்வாகிகளாக வந்த அண்ணன் ரங்கசாமி போன்றவர்கள், சகோதரர் ராஜசேகர் போன்றவர்கள், இது போல பல பேர் இருந்து அந்தந்த பகுதியிலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமது 2017 எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று இத்தனை இடர்பாடுகளையும் பின்னடைகளையும் தாண்டி இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் எள்ளி நகையாடினார்கள். 19 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியாமல் போனது, 21 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனது. ஆனால் எந்த காரணத்துக்காக 2017 லட்சோபலட்சம் தொண்டர்கள் என்னோடு அணிவகுத்தார்களோ அவர்கள் அனைவரும் என்னோடு இருக்கிறார்கள். நிர்வாகிகளாக இருந்தவர்கள் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக வெளியேறியிருக்கலாம். அண்ணனை போன்ற நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு இவர் நினைத்திருந்தால் அன்றைக்கு அமைச்சர் பதவியை காத்திருந்தது. உங்களுக்கு தெரியும், மாவட்ட செயலாளர் பதவி காத்திருந்தது. அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டேன். கடந்த மாதம் வரை இவருக்கு எத்தனை அழைப்புகள், இவர் வரவில்லை என்பதும் இங்கே உள்ள ஒன்றிய செயலாளர்களை அவர்கள் பலருக்கிடையே தெரிந்து கொண்டு கூட்டணியில் இருக்கிற தேசிய செயலாளர் இருக்கிற கூட்டணியிலேயே உள்ள நிர்வாகிகளை விலை பேசி பிள்ளை பிடிப்பவர்கள் பிடித்து செல்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை. அந்த இயக்கம் மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்றால் பழனிசாமி என்கிற அந்த துரோக சிந்தனை உள்ள மனிதரையும் அவரை சார்ந்த ஒரு சிலரையும் அவர்கள் வெளியேற்றினால்தான், அவர்கள் வெளியேற்றுவது என்பது முதல்வர் கிடையாது என்று சொன்னால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே வர முடியும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு.
சார், அதாவது பிரிஞ்சு சென்ற அதிமுகவை நீங்க ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுறீங்க. அப்படி ஒருங்கிணைக்கும் பட்சத்துல யார சார் தலைவரா நீங்க இது பண்ணுவீங்க? அம்மாவின் தொண்டர்கள் நாங்க ஒருங்கிணைக்கணும்னு சொல்ல, நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அங்கு உள்ளவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள். நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தூங்கிக் கொண்டே டெல்லி செய்துவிடும் என்று இவர்கள் மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருந்தால் அது நடக்காது. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் யோசித்து செயல்பட்டால்தான், யார் துரோகத்தின் உச்சகட்டமோ அதை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டோம் என்று துணிந்து முடிவெடுத்தால் வேண்டுமானால் அந்த இயக்கம் மறுபடியும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான். இப்ப எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாங்க சார். பிரச்சாரத்துக்கு போறதெல்லாம் ஏராளமான மக்கள் கூறாங்க. அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி சார் தெரியுது. போட்டு சார், ஏராளமான மக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள், வருகிறார்கள், எல்லாம் ரைட்டு. எப்படி வருகிறார்கள் என்னன்னா நீங்களே உங்க தொலைக்காட்சியிலேயே காமிக்கிறீங்களா? ஆனா அப்படி இருந்தா நாங்க நின்றுட்டு போட்டோம். அதனால எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா இந்த முறை சொல்கிறேன், உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். ஏற்கனவே ஆளுங்கட்சி திமுக கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. சீமான் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தனியார் இருந்தார், இப்ப கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி கூட்டணி உருவாகுமா என்று தெரியவில்லை. அதெல்லாம் நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. நீங்க பொறுமையா இருங்க. டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு எல்லாமே ஒரு முழுமை பெற்று நாங்கள் எந்த கூட்டணியில இருக்கோங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். சார், திமுகவை எந்த கும்பலாலும் தொட்டு பார்க்க முடியாது முதல்வர் சொல்லியிருக்காங்க சார். அதை பத்தி என்ன சார்? எல்லா கட்சிகளும் அவர்கள் கட்சி வலுவாக இருக்கிறது, எங்களை யாரும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்வது இயற்கைதான். அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப நாங்க சொல்றோம்ல, எங்க கட்சி இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெறணும். அப்படி அவங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் சொல்றாங்க. சார், 2026ல வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தினா நல்லா இருக்குங்களா, இல்ல அதே பழைய முறையை கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? ஏன்னு கேட்டா வடநாடு ஃபுல்லா வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்துறது காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. எந்த முறை கொண்டுட்டு வந்தா தமிழகத்துல நல்லா இருக்கும் சார்? எதை கொண்டு வந்தாலும் இந்த முறை நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுவோம். அதனால அதை பத்தி நீங்க மற்றவர்கள் பேசி முடிவு செய்யட்டும். தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்களா? தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். உங்க ஊடகங்கள்ல வர செய்திகளை பார்க்கும் பொழுது வருத்தம் இருக்கிறது. இது அரசாங்கம் அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைக்கும் பட்சத்தில் முதல்வர் வேட்பாளராக நீங்க களமிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நாங்க என்ன ஒண்ணும் முதல்வர் வேட்பாளராக களமிறக்குன்னு கேட்கலாம். பழனிசாமி வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர முடியாது. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க வராங்க. எப்படி கேட்டாலும் அதான்